ப்ரௌசரில் ஈஸி வியூ கீப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுமாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பதிவுத்துறை தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த டேபை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே இதுமாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் 3 கோடு மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே மின் சேவைகள்னு இருக்கும். 4வது ஆப்ஷன் மின் சேவைகள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே வில்லங்கச் சான்றிதழ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஈஸியை பார்க்கவும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுமாரி ஒரு மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் சர்வே வாரியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியோடனே கீழே வந்தீங்கன்னா மண்டலம், மாவட்டம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு வரும். அதில் உங்களோட மண்டலம் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸி உங்களுக்கு எந்த டேட்லேருந்து வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸி முடிவு தேதின்னு இருக்கும். அதில் நேற்று தேதி செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர் எடுத்துன்னு வந்து கீப் பண்ணிவிடுங்க. துணை பிரிவு என்ன இருக்கும், அது வந்து உங்களோட சப்டிவிஷன் நம்பர் கீப் பண்ணிவிட்டு சேர்னு இருக்கும். அது சேர்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேப்ஷா கேட்கும். கேப்ஷா கீப் பண்ணிவிட்டு தேடல்னு இருக்கும். அதை தேடலை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே இதுமாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பிடிஎஃப் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு வரும். கீழே வந்தீங்கன்னா இங்கே கிளிக் செய்வோன்னு இருக்கும். கிளிக் பண்ணோடனே உங்களோட ஈஸி டிஸ்பிளே ஆகும். ஈஸி எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.